என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ருசித்து பார்க்கும்போது யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சாட்சியாக, தைரியமாக அந்த அனுபவம் எவ்வளவு இனிமையானது என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. நானும் அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களும் இணைந்து உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நிகழ்ச்சிக்கு போவோமா? அண்ணே, பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்னே. சரி அண்ணே, நம்ம இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்விக்கு நம்ம விடை காண்போம். கண்டிப்பாக. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. அதை நான் வாசித்துறேனே. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இப்போது சிலர் சில விதமாக இல்லை இந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க மனசில் இருக்கிறபடி அல்லது அவங்களுடைய ஆசைப்படி இதில் வச்சு பார்க்க விரும்புகிறாங்க. நான் ஒரு நாள் கவனித்து பார்த்தேனே, வேத புஸ்தகம் மாற்றப்பட்டிருக்குது, பைபிளில் முரண் இருக்குது, பைபிளில் தப்பு இருக்குது, பைபிள் திருத்திட்டு இப்படிலாம் சொல்கிற நிறைய சகோதரிகள் கூட இந்த வசனத்தை குறிப்பிட்டு இது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது யோசனையாக இருக்குது. அப்போது ஒன்று முரண் அப்படின்னாலே அந்த புக்குடைய வேல்யூ கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த முரண்லேருந்து ஒன்றை கண்டுபிடிச்சி நமக்கு சாதகமாக எடுக்கும்போது அப்போது என்ன மனநிலை அப்படின்றது நம்ம யோசிச்சே ஆகணும். ஓகே, நம்ம அதை பற்றி ஒரு நாள் தனியாக பேசுவோம். பட் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், இந்த வேத புஸ்தகம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி யார், இதை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஆக்சுவலாக தேவனாகிய யெகோவா நம்முடைய தீர்க்கதரிசியாகிய மோசேவுக்கு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஏன்னா, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்காக அவர்கள் நடுவிலிருந்து அவர்கள் நடுவே நான் எழும்ப பண்ணுவேன், அவர்கள் செவி கொடுப்பார்களாக. 18:15 அதில் உன் சகோதரிலிருந்து அப்படின்ற 2-3 வார்த்தைகள் இதில் இருக்குது. அதாவது என்னென்னா, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன், அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இப்போ 2 வார்த்தைகளை ரொம்ப கவனமாக சில சகோதரர்கள் எடுத்து அதை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொள்வதை நம்ம பார்க்குறோம். கிளைம் பண்ணுறாங்க, இவர் தான் அந்த தீர்க்கதரிசி, இவர் தான் அந்த தீர்க்கதரிசி அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. முதல் கிளைம் முதல் இதுலேயே அது அடி வாங்கிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேதாகமத்துடைய தேவன் யெகோவா. போன இதுலேயே நான் தெளிவாக நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அவர் யெகோவா தேவன் தான் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளுக்கு தன்னுடைய நாமத்தை யெகோவான்னு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா தீர்க்கதரிசிகளும் யெகோவாவினுடைய நாமத்தினாலே வந்தவர்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது யெகோவா பேரை பயன்படுத்தல, நாமத்துல தான் அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கணும். பயன்படுத்தலன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி கூட வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது வேற யாராவது வேதாகமத்துக்கு வெளியே இருக்கிற யாராவது யெகோவா தேவனுடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தார்களான்னு பார்க்கும்போது இல்லை. சிலர் கிளைம் பண்ணியிருக்காங்க, நான் மோசேயினால் சொல்லப்பட்டவர் தான் அப்படின்னு கிளைம் பண்ணும்போது அது உண்மையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இது நம்மகிட்ட இருக்கு. ரெண்டாவது, ஆண்டவர் இந்த இடத்துல உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல உங்கள் சகோதரர் நடுவில்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல இந்த விஷயங்களை வச்சு தான் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு வேத வசனத்தை எப்பவுமே அந்த ஒரு வார்த்தையே அல்லது ஒரு வசனத்தை மட்டும்தான் எடுத்து அதை மக்கள் மத்தியில பொய்யாக பிரச்சாரம் பண்ணுறது தான் எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் வேலை. அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மட்டும் இல்லை, அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிற கள்ள அப்போஸ்தலர்கள்னு சொல்லுது பைபிள் சொல்லுது. அவர்களுடைய வேலையும் அதுதான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கள்ள அப்போஸ்தலர்களும். ஏன்னா அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பின்பற்றி கள்ள அப்போஸ்தலர் வந்துடுறாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வசனங்களை எடுத்து உருவி தங்களுக்கு சாதகமாக ஏதாவது இருக்குமா அதுக்கு ஆதாரமாக பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், வேதாகமம் சொல்லுகிற சத்தியம், உண்மையான சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக இந்த இடத்துல ஆண்டவர் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை அப்படின்னு சொன்ன உடனே, பொதுவாக மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசினா எப்படி அதை ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்னா, மோசே கல்யாணம் பண்ணாரு, இங்கே வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ணுறாங்க, மோசே சண்டைக்கு போனார், மோசே சண்டை போட்டாரு,
இவங்களும் சண்டை போட்டாங்க இப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் பண்றாங்க. இப்போ மோசே கல்யாணம் பண்ணார், உலகத்துல இருக்க நிறைய பேர் எல்லாரும் கல்யாணம் தான் பண்றாங்க, நிறைய பேர் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் தீர்க்கதரிசி நாங்க அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ மோசே போல அப்படின்னா மோசே போல என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் அங்க இருக்கு. இப்போ வேதாகமத்தில் சொல்லப்போ உங்கள் சகோதர நடுவில் இருந்துன்னு, அப்போ இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் உங்கள் சகோதர நடுவில் இருந்துன்னு சொல்லும் பொழுது நார்மலாக என்ன கிளைம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்மாவேலுடைய சகோதரர் இஸ்மாவேல், ஆபிரகாமுடைய பிள்ளைகள்ல இஸ்மாவேல், அதுக்கப்புறம் ஈசாக்குனுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு, ஏசா. இப்ப வந்து யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர். இப்ப இவங்க தான் இஸ்ரவேலர்கள் நம்ம சொல்றோம். யாக்கோபுடைய சந்ததிகள் தான் வந்து இஸ்ரவேலர்கள்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. இந்த 12 கோத்திரத்தாரை பார்த்து தான், அந்த 12 கோத்திரத்தாருடைய சந்ததிகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் சகோதரர்கள் நடுவில் இருந்து அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப இதை கிளைம் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல ஆபிரகாமுடைய சந்ததியில வந்து இஸ்மாவேல்னு ஒருத்தர் வராரு, அப்ப இஸ்மாவேலுடைய சந்ததி இருக்கு. அப்போ ஈசாக்குனுடைய சந்ததி, அதுக்கப்புறம் யாக்கோபு, ஏசாவும் பிரிகிறாரு. இப்போ ஏசாவும் சொல்றது இல்லை. அப்போ இப்போ இந்த வசனம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன் ஆண்டவர் வந்து பர்டிகுலரா இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடத்துல எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் உங்கள் சகோதரன் சொல்லணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கும் இருக்கும். ஏன்னா ஏன் ஆண்டவர் வந்து உங்க நடுவில்னு சொல்லாம உங்க சகோதர நடுவில் இருந்து ஏன் சொல்லணும், உங்க நடுவில் பொதுவா சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது வேதாகமம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லும்போது தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா வேதாகமத்தில் வசனம் வாசிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 12:38, எண்ணாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லுகிறது, அவர்களுடைய கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகரும் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இது யாத்ராகமம் 12:38 வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பல ஜாதியான பல இன மக்கள், நம்ம ஏற்கனவே சொன்னது பல இன மக்கள் இஸ்ரவேலர்கள் கூட ஆண்டவர் வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுதலை செய்து அவர்களை கானானுக்கு நேராக கொண்டு போகும் பொழுது அங்க எகிப்தில் இருந்த பல இன மக்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் கூட புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையோடு கூட இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட வர்றாங்க. ஏன்னா எகிப்தில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக கூட வர்றதை நம்ம பார்க்கிறோம். என்னாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 11:4 பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு, அதாவது கடவுளுக்கு விரோதமாக பேசக்கூடிய ஜனங்களை எழுப்புவதற்கு இந்த புற இனத்தவர்கள் அதிகமாக கிரியை செய்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். இஸ்ரேல் மக்களை அவர்களோடு கூட இருந்த புற இனத்து ஜனங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்த புற இனத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு தூண்டி விடுகிற செயல்களை செய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்கள் சகோதர நடுவுன்னு சொல்லலை, அவர்களுக்குள்ள பல ஜாதியான மக்கள் இருந்தபடினாலதான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார் உங்கள் சகோதர நடுவில் இருந்து. ஏன்னா இஸ்ரவேலுக்கென்று எழும்பின ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் மத்தியில் எழும்பி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லுவார், உங்களுக்காக உங்கள் நடுவிலே ஒருவரை எழும்ப பண்ணுவேன். அவர் யாரை போல இருப்பார்? மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி. குறிப்பாக மோசையை பற்றி வாசிக்கும் பொழுது மோசே தேவனோடு கூட நேரடியாக பேசினவர், முகமுகமாக பேசினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது உபாகமும் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவன் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முக்கியமாக மோசே போல ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சீப்பா கல்யாணம் பண்ணது யுத்தம் பண்ணதெல்லாம் இங்க அதெல்லாம் இங்க செல்லுபடியாகாது, முகமுகமாக. அதுதான். அப்போ மோசே போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல பல காலமா எத்தனையோ 1500 வருஷங்களா எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. யாரும் தங்களை நான் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி அல்லது மோசே சொன்ன தீர்க்கதரிசி நான் தான் அப்படின்னு கிளைம் பண்ணவே கிடையாது. எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே பின்பாக வந்த மல்கியா, சகரியா, ஏசாயா, எரேமியா, பெரிய தீர்க்கதரிசிகள் நம்ம சொல்றோம், எசேக்கியல், இது போன்ற பல தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல்ல வந்திருக்கிறாங்க.
ஒரு தீர்க்கதரிசி மோசே சொன்ன தீர்க்கதரிசி நான் தான் அப்படின்னு சொல்லல. பெரிய அற்புதங்களை செஞ்சவங்க கூட இருக்காங்க. அவங்க கூட தங்களை நான் மோசே சொன்ன தீர்க்கதரிசின்னு சொல்லவே கிடையாது. அப்போ அவர்களெல்லாம் சொல்லாத போது 1500 வருஷங்களுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் முதலாவது சொன்னார், நான் மோசே முதலான தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவர் நான் தான். இயேசு கிறிஸ்து தெளிவாக தன்னை பற்றி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது லூகாஸ் விசேஷம் 24-25 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையின் ஒளியில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாஸ்தியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போ மோசே முதற்கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தம்மிலே கிளைம் பண்ணார். நான் தான் அப்படின்னு கிளைம். வேற எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல. மோசையோட தீர்க்கதரிசனம் கிளைம் பண்ணவே இல்லை. பர்டிகுலரா மோசே சொன்ன தீர்க்கதரிசி நான் தான். மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் வரப்போறதா சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ இயேசு உறுதிப்படுத்தினார், நான் தான் மோசே மூலமாகவும் மற்ற தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாகிய ஒருவர் அப்படிங்கறத தெளிவுபடுத்தினார். இப்போ மோசே போல அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த விதத்துல மோசே அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவன் ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகள், அற்புதம் நடந்திருக்கு. பல அற்புத அடையாளங்களை மோசே செய்தார். அவர் செங்கடலை பிளந்தாரு. அவர் மூலமாக பல அற்புதங்கள், காடை வந்தது, வானத்திலிருந்து மன்னா வந்தது அவர் மூலமாக. அவர் ஜெபித்த பொழுது இப்படி பல செங்கடல் பிளந்து பெரிய அற்புதங்கள் எல்லாம் வல்லமையான கிரியைகளை அங்க செய்தார். இப்ப இது போன்ற ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் செய்த ஒருவர், கடவுளோடு கூட முகமுகமாய் பேசக்கூடியவர், கடவுளை அறிந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது மோசையை விட ஒரு பெஸ்டா, மோசையை காட்டிலும் ஒரு அதிகமான ஒரு தீர்க்கதரிசியாக, இந்த பூமிக்கு மனுஷனாக, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்த, ஒரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, ஒரு மகா பிரதான ஆசாரியனாக இந்த பூமிக்கு வந்த ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ அத்தனை குவாலிட்டியும் ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல ஒரு தீர்க்கதரிசிகளுடைய மகுடமாக, ஒரு முத்திரையாக இந்த பூமிக்கு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் அற்புத அடையாளங்களை அப்படியே பிரத்யட்சமாக செய்தார். அநேக அற்புதங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். பல அற்புதங்களை இயேசு செய்தார். கடல் மேல் நடந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய சத்தத்துக்கு அங்கே காற்றும் கடலும் அமைதலாயிற்று அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரித்து 4 நாள் நாரி போனவனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பொழுது அவன் எழுந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பல அற்புதங்களை செய்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்ப சாதாரணமா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும். அவர் கல்யாணம் பண்ணார், இவர் கல்யாணம் பண்ணாரு, அவர் குழந்தை பிறந்திருக்காரு, இவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, இதெல்லாம் ஒரு ஒப்புமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மோசே பிறந்த பொழுது குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. எல்லாரையும் சொல்லிட்டே போலாம். இப்ப நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விசேஷமானது. ஏன்னா மோசே இந்த பூமியில பிறந்த பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இயேசு இந்த பூமியில பிறந்த பொழுது பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. யூனிக்கான காரியங்களை தான் நம்ம கவனிக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு உலகத்துல எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களை தூக்கி அவர் சண்டை போட்டார், இவர் சண்டை போட்டாருலாம் சொல்லி நம்ம ஒப்புமையை சொன்னோம்னா வேடிக்கையான விஷயம். எத்தனை எல்லா தீர்க்கதரிசிகளும் இது பண்ணுங்க. யோசுவா பண்ணிருக்கிறாரு, அவர் சண்டை போட்டிருக்கிறாரு. யோசுவா சொல்லப்போனா மோசே மாதிரியே யோசுவா சண்டை போட்டிருக்காரு. யோசுவா காலத்துல அநேக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்குது. அப்படி சொல்லிட்டு போலாம். யோசுவாவுக்கும் மோசேக்கும் ஏறக்குறைய ஒரே தன்மைகள் இருக்கு. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக அற்புதம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவரை குறித்து தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் தன்னை கிளைம் பண்ணார். வேற எப்பவுமே தீர்க்கதரிசிகள் பொய்யா கிளைம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உரியதை மட்டும்தான் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அற்புதம் செய்தார்கள். ஆனா யாரும் மோசே சொன்ன தீர்க்கதரிசி நான் தான் சொல்லல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தாங்கள் அல்ல அப்படிங்கிறது. ஆனால் இயேசு தன்னை கிளைம் பண்ணார். நான் தான் மோசேயினால் அறிவிக்கப்பட்டவர் அப்படின்னு கிளைம் பண்ணார். அப்போ வேத வாக்கியங்கள் தெளிவுபடுத்துகிறது இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு அடிஷ்னலான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்படியானா ஏன் மறுபடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன சகோதர நடுவில்னு சொல்லும்போது அப்போ மற்றவங்களை குறிக்காதா அப்படின் போது குறிக்கவே குறிக்காது. வேதாகமத்தின் அடிப்படையில்
ஆண்டவர் அந்த 12 கோத்திரங்களை பற்றி தான் சொன்னார். ஏன் அந்த 12 கோத்திரங்களை சொன்னார்னு ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் வேதத்தில் நம்ம ஆழமாக வாசிக்கும் பொழுது 17 அத்தியாயம் 15 வாசிக்கிறோம், உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய், உன் சகோதரருக்குள்ளில் இருக்கிற ஒருவனையே உங்கள் மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உங்கள் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் உங்கள் சகோதர நடுவில் இருக்கிற ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்துவாய். அப்போ யாரை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த 12 கோத்திரத்தை தான். குறிப்பாக சொல்ல போனா லேவி கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரர்களுக்குள்ளே உனக்கு பங்கும் இல்லை அப்படிங்கிறார். ஆமாம், சகோதரருக்குள்ள பங்கு இல்லை. யாருக்கு பங்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 கோத்திரத்தில் லேவிக்கு தனியாக எதுவுமே கிடையாது. இந்த 11 கோத்திரங்கள் தான் அவர்களுக்கு தங்களுடைய பங்கை பிரித்து கொடுக்கணும். அப்படிதான் ஆண்டவர் வைத்திருந்தார் அந்த இதை. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த 12 கோத்திரத்தை தான் உங்கள் சகோதரர்கள்னு ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். ஏன்னா இஸ்ரவேலுடைய ராஜாக்களாக வந்தவர்கள், முதல் ராஜா சவுல், அவர் பென்யமின் கோத்திரம். ரெண்டாவது ராஜா தாவீது, யூதா கோத்திரம். இப்படி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சகோதரர்களுக்குள்ள இருந்து வந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏற்படுத்தினவர், ஆண்டவர் ஏற்படுத்தின ராஜாக்கள் எல்லாம் அவருடைய சகோதரர், அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், இஸ்ரவேலாகிய யாக்கோபினுடைய 12 கோத்திரங்கள். அப்போ இதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த தெளிவாக இந்த உபாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனமும் 18ஆம் வசனமும் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ உடனே அவர் தீர்க்கதரிசியா தானே வந்தாரு, அது அப்போ தீர்க்கதரிசி மட்டும்தானா, அப்புறம் எப்படி கடவுள் ஆனார் இப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து தீர்க்கதரிசிகளின் ஆவியை அனுப்பினவர். அவருடைய ஆவி தான் தீர்க்கதரிசனமாக தீர்க்கதரிசிகளுக்குள்ள செயல்பட்டது அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் தான் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். எல்லா தீர்க்கதரிசிகளுடைய நிறைவேறுதலும் இயேசு கிறிஸ்து. தீர்க்கதரிசிகளுடைய முத்திரையாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் எல்லாம். அவர் தான் அந்த தீர்க்கதரிசனுடைய ஆவி. அவர் தான் தேவனுடைய வார்த்தை. அவர் தான் சகலமும் அவருக்கென்றும் அவருக்குள்ளும் அவருக்காகவும் வந்து சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எல்லாவற்றிலும் மேன்மையானவர் இந்த பூமியில சாதாரண மனுஷனா, சாதாரண ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பூமியில அவதரித்தார். அதனாலதான் அவருடைய மதிப்பை குறைச்சு பார்த்தாங்க. அப்ப அது அவர் நம்மேல் வைத்த அன்பு. அதான் இங்க நம்ம அப்படியே வெளிப்படுத்தினார். அவர் ஏன் அந்த தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்தார், ஏன் மனுஷனாக வந்தார், ஏன் அடிமையின் ரூபம் எடுத்தார்னா அது எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தை தான், அன்பு. அதான் வசனம் சொல்லுகிறது யோவான் 3:16. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ உலகத்தின் மேலே வைத்த அன்பு, மனிதர்கள் மேலே வைத்த அன்பினால்தான் தேவன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வரார், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா மனிதனுக்கு எப்பவுமே புரிந்து கொள்ளணும்ன்றது, ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ புரிஞ்சு கொள்ள முடியாது. பக்கத்துல என் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மனிதன் புரிந்து கொள்ளக்கூடியவன். அப்ப புரிந்து கொண்டு அந்த அன்பை மற்றவங்களுக்கு செலுத்தக்கூடியவன், அந்த அன்பின் மூலமாக தேவனை வணக்கத்துக்குரியவனாக, தேவனை பிரியப்படுத்தக்கூடியவனாக மாறுகிறவனாக இருக்கிறபடினால அவருக்கு அப்படி அன்பு இல்லைன்னா அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியாமையே ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஒரே கட்டளை, அவ்வளவுதான். ஒரு கட்டளை போட்டா உடனே நடந்துரும், முடிஞ்சுது அப்படின்னு. ஆனா அதுக்கு நம்மள மிஷினாவே படைச்சிருக்கலாம். நீ இந்த நேரத்துல வந்து என்ன வணங்கு, இப்படி குமி, இப்படி எந்திரி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆட்டு வச்சிருக்கலாம். நம்மள மிஷினா வைக்கல கடவுள், நம்மள பிள்ளைகளா வச்சிருக்கிறோம். இப்போ ஈவன் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட விரும்பும். நம்ம அன்பு செலுத்துறத பிள்ளைங்க பார்க்கணும்னு நம்ம உணர்வோம். தெரியாம இல்ல நான் கொடுத்தது தெரிய வேண்டாம் அப்படின்னா எனக்கு பிள்ளைக்கு ஏதோ பகன்னு அர்த்தம். அதான் இல்லையா, பிள்ளையாவே நம்ம நினைக்கலன்னு அர்த்தம். அதான் உண்மை. நம்ம பிள்ளைகளா நேசிச்சோம்னா நம்ம உதவி செய்வோம், நம்ம தான் இறங்கி போவோம் பிள்ளைகிட்ட, நம்ம பிள்ளைகிட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், நம்ம அன்பை புரிஞ்சுக்கணும், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் அப்ப உண்மையான அன்பை இங்க வந்து பாக்குறோம், தகப்பனுடைய அன்பை நம்ம இங்க பாக்குறோம். அதைத்தான் இங்க தீர்க்கதரிசிகள் நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களில் சொன்னது போல மோசே மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கணும். மோசே உபாகமம் 14:1 சொல்றாரு, நீங்கள் என் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். போன வாரத்தில் படிச்சோம். இயேசு நமக்கு பிரசங்கித்த பொழுது என்ன சொன்னார், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு பிரசங்கித்தார். வேற யாராவது இவரை போல இருக்கணும்னா இந்த கேட்டகரியில எல்லாம் டிக் வாங்கிட்டு இந்த விஷயத்துல டிக் அடிச்சிருக்கணும். இங்க எல்லாம் இன்டு மார்க் தானே இருக்கு. அப்ப எப்படி மோசே போல ஒரு தீர்க்கதரிசி ஆக முடியும்? மோசேக்கு எதிரான ஒரு தீர்க்கதரிசி, மோசே பிரசங்கித்த தேவனுக்கு எதிரான ஒருவர் அப்படின்னும் போது அவரை வந்து மோசே மாறி அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து தான், அவர் தான், அவர் மோசே மூலமாக அறிவிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆனா இது சொல்லும்போது இன்னொரு கேள்வி கூட நம்ம சகோதரர்கள் வைக்கிறாங்க. எப்படின்னா யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், நான் அதை வாசித்துறேன்.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போது இந்த தேற்றரவாளன் இயேசு சொன்னவர், இயேசு அனுப்பினவர் அப்படின்னு ஒரு சின்ன கிளைம் பண்ணி அது கூட வந்து தீர்க்கதரிசி நாங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ஒருவரை கொண்டாந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம அதை கூட இதோட சேர்த்து விளக்கம், தேற்றரவாளன் யார் யார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நிறைய கிரேக்க வார்த்தை இஷ்டத்துக்கும் அடிப்பாங்க. ஏன்னா பொய்ய வந்து உண்மையாக்குறதுக்கு எதெல்லாம் சொல்லணுமோ அத்தனை காரியம் நம்ம சொல்றது. ஒரு எழுத்து மாறினாலே பெரிய இது மிஸ்டேக் ஆகும். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நேரடியா நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்ப இதுக்கு இந்த வசனத்தை சொன்ன உடனே நான் உங்களுக்கு ஒரு வேற ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே இதுல நிறைய கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்லயே பரிசுத்த ஆவியானவரை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர்னால அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் போய் தான் உங்களை இன்னொரு தேற்றவாளனை அனுப்புறேன்னு சொல்றாரு அப்படின்னா அது பரிசுத்த ஆவி இல்லை அப்படிங்கிற ஒரு கிளைமிங் அவங்க வைக்கிறத பாக்குறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவராக இருந்து ஏற்கனவே அவர் இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது ஏன் நான் போய் திரும்ப அனுப்புறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி இதுல முக்கியமான ஒரு கேள்வியா வருது. இப்போ வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர்கள் மேலேயும் இயேசு கிறிஸ்து ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக, குறிப்பிட்ட விஷயங்களுக்காக, குறிப்பிட்ட ஒரு செயலுக்காக, குறிப்பிட்ட ஒரு அற்புத அடையாளங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, அதாவது இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவருடைய மரணத்துக்கு முன்பாக அப்படிதான் அவர் செயல்பட்டார், ஊழியத்திற்காக மாத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறிய பிறகு அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அனுப்பும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கைட் பண்றார், பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு நம்மை உந்துகிறார், பரிசுத்த பாதையில நடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறார் இப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப முன்பாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், பின்னாடி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் அவர் செயல்படுகிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் உண்மையான வழி அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும். இந்த 2 அதிகாரங்கள் 14ஆம் அத்தியாயம், அதாவது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அத்தியாயம், இந்த 2 அதிகாரத்தையும் முழுமையா வாசிச்சாலே நமக்கு தெளிவு கிடைச்சிரும். வேற ஒரு புது ஆளை கொண்டு நீங்க நுழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு வசனத்தை பிடிச்சு பண்றதுனால அதுதான், அதாவது ஏதாவது ஒரு வாசல் கிடைக்காதா நம்ம உள்ள நுழையிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வசனம் சொல்லுது. அதாவது ஆட்டுத்தோலை போர்த்தியே ஓநாய்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஓனாயா வந்தா யாரும் உள்ள ஏத்திக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு தான் அந்த மந்தைக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப போனா தான் சில ஆடுகளை நம்ம பிடிக்க முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அதுக்குதான் இந்த தேற்றவாளன்ற ஒரு ஆட்டு தோலை போர்த்துக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா வசனத்துல வாசிச்சோம்னா யோவான் சுவிசேஷம் 14:16 நீங்க வாசிச்சீங்க, ஆனா அதை 17 நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாரு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் ஆல்ரெடி இருக்கிறவர் தான், உங்களுக்குள்ள இருக்கிறவர், நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு கூட இருந்த காலத்துல இருந்தவர் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த வார்த்தையை நம்ம தெளிவா புரிந்துக்கணும். அது மாத்திரமல்ல, இயேசு திரும்ப சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 16:7 சொல்லுறார், தேற்றவாளன் உங்களிடத்திலே வரார், நான் போகலன்னா அவர் வரமாட்டாரு, நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புகிறேன். இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பின ஒரு பரிசுத்த ஆவியானவர். இயேசு அனுப்பினார், இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அப்போ இயேசு அனுப்பினார்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒருவர் யாருன்னா அவர் தான் பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய திரியேக தேவனுடைய ஒரு ஆள் தத்துவத்தை தான் நம்ம பார்க்கிறோம், ஒரு பர்சனாலிட்டியை தான் நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா அவர் தான் நமக்குள்ள செயல்படுகிறத பார்க்கிறோம். யோவான் 14:26 நம்ம வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் சொன்னது இயேசு கிறிஸ்து சொன்னதை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் என்னத்தை பிரசங்கித்தாரோ அதை நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு கடவுளாக அவர் பிரசங்கித்ததை, இயேசு என்ன சொன்னாரோ அதை நினைப்பூட்ட வேண்டும். அப்ப அவர் என்னத்தெல்லாம் பிரசங்கித்தார் நம்ம பெரிய ஒரு பட்டியலே போட முடியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அன்பை போதித்தார். அவர் மற்றவர் எதிரிகளையும் நேசிக்கும்படியாக, எதிரிகளை அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக, துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, துன்பப்படுத்துகிறவர்களை நேசிக்கும்படியாக சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கும்
தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் அவரோடு கூட அவர்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய தேவன். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 14:13 வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும், இயேசு போதித்ததை போதிக்கணும். இயேசு சாதாரண ஒரு விவாகரத்து சட்டத்துல கூட இயேசு சொல்றாரு, நீங்க விவாகரத்து செய்யக்கூடாது, தெளிவா சொல்றாரு. பெண்ணை இச்சையோடு பார்க்க கூடாது, விபச்சாரம்ன்றாரு. அப்போ பல காரியங்கள், ஒரு கணத்துல இருந்து இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்றாரு. அப்ப அதே நம்ம போன பழைய இதுல பேசணும், அது என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு காரியங்களும் உன் எதிரியை நேசி, உன் சத்ருவை நேசி. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இது நேரம் ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், இயேசு கிறிஸ்துவின் போதனை அப்படின்றத நான் உட்காந்து பேசுவோம். நிச்சயமான இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார். அப்போ சிலர் அறியாமையினாலே அவர்கள் இந்த தேற்றரவாளனுக்கு அவங்க கிளைம் பண்ற அந்த சூழ்நிலைகளையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் தெளிவா நமக்கு தெரியுது. கண்டிப்பான தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவத்துவத்தை உடையவர். கண்டிப்பா என்னென்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அது வேற எந்த ஒரு சாதாரண மனுஷனையும் அது குறிக்காது என்பது நம்ம தெளிவா தெரியும். அமேசிங்ப்பா. நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நமக்கு நேரம் ஒத்துழைக்கல. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு பொக்கிஷம். ஆண்டவருடைய வார்த்தை அது சொல்லி முடியாதது. அவ்வளவு பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் இனிமையானதாய் மாறுவதற்காக தான் ஆண்டவர் அவ்வளவு காரியங்களை போதித்தார். அவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னையும் உம்முடைய இரத்தத்தினால கழுவும், என்னையும் உம்முடைய பிள்ளையாக மாற்றும். வேதம் சொன்ன அந்த தீர்க்கதரிசியானவர் நீர்தான். தீர்க்கதரிசிகளின் ஆவியுடையவர், எவ்வளவு ஒரு மகத்துவமானவர். அவரை நம்முடைய இரட்சகராக, நம்முடைய தேவனாக, நம்முடைய கடவுளாக ஏற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்து உம்முடைய அன்பை விளங்க செய்வதற்காக மரித்தீர். நாங்கள் இன்றைக்கு அதை அனுபவிக்கிறோம். எங்களை ஆண்டவரே, எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கினவர் நீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். உம்முடைய அற்புதமான ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். வியாதி பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத பலவீனங்கள், வியாதிகள் இந்த சரீரங்களை விட்டு விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது போல யார் யாரெல்லாம் இந்த நாளிலும் கூட எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும், குடும்பங்களிலே சந்தோஷத்தை தாரும், நிம்மதியை தாரும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும். இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். வேத புஸ்தகம் தேவைப்பட்டால் தயவு செய்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் இலவச வேத புத்தகத்தை கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தெளிவான முகவரியை SMS பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம், அது ஒரு மதம் அல்ல. அந்த நல்ல அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கும் கொடுப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.